தமிழகத்தில் 53% பேருக்கு காலநிலை மாற்றம் காரணமாகவே நாள்பட்ட சிறுநீரக நோய்களும் சிறுநீரக செயலிழப்பும் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. உலக சிறுநீரக நல தினம் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 2வது வியாழக்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு உங்களது சிறுநீரகம் நலமா என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. சமீபத்தில் சிறுநீரக பாதிப்பு குறித்து தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை, சென்னை மருத்துவக் கல்லூரி இணைந்து கள ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டது. அதில் இணை நோய்கள் இல்லாத 53% பேருக்கு சிறுநீரக செயலிழப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் நேரடி வெயிலில் பணியாற்றும் கட்டுமான தொழிலாளர்களும் விவசாய தொழிலாளர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் அதீத வெப்பநிலை, காற்று மாசுபாடு, புறச்சூழலில் நிலவும் வேதி மாசு உள்பட பல்வேறு காரணங்கள்தான் ஆரோக்கியமான நபருக்கும் சிறுநீரக பாதிப்பு வர காரணமாக அமைந்து விடுகிறது. பெரும்பாலும் சிறுநீரக செயலிழப்புக்குள்ளானவர்களுக்கு இறுதி நிலையில் பாதிப்பு கண்டறியப்படுவதால் டயாலிசிஸ் சிகிச்சைகளும் உறுப்பு மாற்று சிகிச்சைகளும் மட்டுமே தீர்வாக உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே இதை கருத்தில் கொண்டு தமிழகம் முழுவதும் சிறுநீரகம் காப்போம் திட்டத்தை அரசு நடைமுறைப்படுத்தி அனைத்து சுகாதார நிலையங்களிலும் ஆரம்ப நிலை பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதிக அளவு தண்ணீர் அருந்துவது, புகைப்பிடித்தலை தவிர்ப்பது, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் நேரடியாக வெயிலில் பணியாற்றுவதை தவிர்ப்பது போன்றவை சிறுநீரக நலன் காக்கும் வழிமுறைகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.